அமுதா, இது பாருமா, இது பாரு. என்ன ஆச்சு இவளுக்கு? தங்கச்சி மயக்கப்பட்டு விழுந்துருச்சு. ரவி, ஒரு நிமிஷம் அப்படி வா. அப்பா, சாரி ரவி, ஒரு சேட் நியூஸ். என்ன டாக்டர்? உன் ஒய்ஃபுக்கு அபார்ஷன் ஆயிருக்கு. கன்ஃபார்மா கரு கலைஞ்சிருக்கு. என்னது? கரு கலைஞ்சிருச்சா? எப்படி அபார்ஷன் ஆச்சு? ஏண்டா இவளுக்கு தெரியாம எப்படி நடந்திருக்கும்? ஐயோ, முதல்ல இந்த குடும்பத்துக்கு உருவான வாரிசு இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ரவி, நாங்க எதுவும் நினைச்சு வந்தோம், கடைசியில என்னமோ நடந்து போச்சு. ஏதோ பயத்துல உண்மையை சொல்லாம இருந்திருப்பாங்க. எதுவும் பெருசுபடுத்தாதீங்க. உனக்கு கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு எனக்கு போன் பண்ணு, வந்து பாக்குறேன். டோன்ட் வரி, ஒன்னும் பயப்படுறதுக்கு இல்ல. ரவி, நாங்க வரேன்டா. வர ரவி. ஒரு டாக்டர் சொல்லிதான் அபார்ஷனான மேட்டரே தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குன்னா அப்புறம் இந்த வீட்டுல என்ன இருக்கு? நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறோம்? என்ன மன்னிச்சிருங்க. ஊருக்கு போன இடத்துல ஆட்டோல வரும்போது எதிர்பாராம இப்படி ஆயிடுச்சு. இல்லாம என்ன இப்படி அவமானப்படுத்திட்டியே, என் வாரிசையை அழிச்சுட்டேடி. வேணும்ட்டு பண்ணலங்க. வேணும்னு செய்யலன்னா வந்து எங்க சொல்லிக்க வேண்டியது. வந்தோடனே அவங்க சொல்லணும்னு சொன்னா, நான் தான் வேண்டாம் அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொன்னேன். வாய முடியா? என்ன எல்லாருமா சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? டேய், இது ஒண்ணு தெரியாம செஞ்சது இல்லடா, தெரிஞ்சே பண்ணிருக்கா. எங்க குழந்தைய பத்திட்டா நம்ம தம்பி தங்கச்சிங்களை காப்பாத்த முடியாம போயிடுமோன்னு பிளான் பண்ணி கலைச்சிட்டு வந்திருக்காடா. அதுவும் இங்க ஏன் தேவையில்ல இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்க? எங்க சத்தியமா சொல்றேங்க, நான் யாருக்காகவும் அப்படி செய்யல. என் குழந்தைய நானே எப்படி பண்ணுவேனுங்களா? ஏடி பண்ண மாட்டேன். என் பையன் அன்னைக்கு மருந்து குடின்னு சொன்னப்ப என்ன சொன்ன? இந்த குழந்தை இருந்தா என்ன செத்தா என்னன்னு சொன்ன. அன்னைக்கு சொன்னதாண்டி இன்னைக்கு செஞ்சுட்டு வந்திருக்க. ஏன் இப்படி இல்லாதது போலாத இட்டு கட்டி பேசுறீங்க? உங்களுக்கு 4 பசங்க இருக்குல்ல, பாத்தியாடா? இந்த நாள நல்லா இருக்கிறது இவ கண்ணை உறுத்துது. ஐயோ, அன்னைக்கு இந்த கோவத்துல அப்படி சொல்லிட்டாங்க. அதை வச்சு இவங்க எதோ பேசுறாங்க. தயவு செய்து நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. அவங்க என்ன சொல்றது? நானே சொல்றேன். பசங்க வீட்டை விட்டு போயிட்டு வெறுப்புல வேணுங்க அப்படி பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்களே இப்படி சொல்லலாமா? உங்க மேல சத்தியமா சொல்றேங்க, நான் அப்படி எல்லாம் செய்யலங்க. செய்யல. என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. நீலி கண்ணீர் வடிக்கிறாடா. இவனை நம்பாத. இவ தம்பி தங்கச்சிக்காக வயித்துல இந்த குழந்தைய கலைச்சவ நாளைக்கு உன்னையே கொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? ஒரு பொண்ணு மேல பழி போடுறதுக்கு அளவில்ல. இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் கெஞ்சி நம்ப மாட்டீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? ஆமா, இவ அடிச்சத பொண்ணு. இவ சொல்றதை நாங்க நம்பணுமா? அவரை என்ன நம்பலங்கும் போது நீங்க அதுக்கு வேற சண்டை போட்டுக்கிறீங்க. தப்பு நான் செஞ்சதா இருக்கட்டும். செஞ்சதாவே இருக்கட்டும். என்ன நீதான் செஞ்ச? ஆமா, நான் தான் செஞ்சேன். என்ன இப்போ தப்பு பண்ணது இல்லாம எடுத்து வர பேசுறியா? போய் வெளிய. அப்பா, இது ஏன் குடும்ப விஷயம்? அந்த விஷயமே தலையில வைங்க. நீங்க போங்க. இந்த அவன் பிறந்த வீட்டுக்கு எடுத்துட்டு ஓடு.
நிறுத்து தினமும் சோலையா 15 ரூபா வாங்குறல ஏன் இன்னைக்கு ஒரு நாள் தான் மீன் குழம்பு வைக்கிறதா? ஆமா, நீ குடுக்கற 15 ரூபால கறி மீன் எல்லாம் வரும். விக்கிற விலைவாசி தெரியுமா உனக்கு? பேசாம சாப்பிடுற. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.